சீமான் என்கிற ஒத்தை தமிழன் தான் பெரியார் என்கிற பொய்யான பிம்பத்தை உடைத்து நொறுக்கி மக்களிடத்திலே விழிப்பை ஏற்படுத்தினார். தேசிய தலைவர் சந்திக்கிறாங்கிறான், ஒருத்த பார்க்கவே இல்லைங்கிறான், ஒருத்த 10 நிமிஷம் பேசுறாங்கிறான். அயோக்கிய பயில நீங்க இப்பயே இப்படி பண்ணீங்கன்னா உங்க படம் இனிமேல் தமிழ்நாட்டில் ஓடாது. எல்லா தியேட்டரிலும் ஓடும், நாம் தமிழ் கட்சி என்கிற தியேட்டரில் ஓடாது. ரீல் 2ஆ பிரிஞ்சிருந்தான். சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வரும், சீமானுக்கு ஓட்டு போட்டா சீமான் தான் வருவாரு. அது எப்படி பிஜேபி வரும்? உங்களை மாதிரி அயோக்கிய பயில யாரா உண்டடா? எங்க அண்ணன் சீமான் பிறந்தார். இல்லனா இந்த முரசு இங்க உள்ளவங்க எல்லாம் செயலலிதா வாழ்க, கருணாநிதி வாழ்கன்னு செத்து மண்ணோட போயிருப்போம். நமக்கு ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன், இனமான தலைவன், இந்த இனத்திற்கு மூலதனமாக கிடைத்த தலைவன் மேதகுவே பிரபாகரன் என்று எங்களுக்கு அடையாளம் காட்டியவன் என் அண்ணன் சீமான். 38 அமைப்புனா எப்படா மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் போது ஒரு 5 லட்சம் பேர் கூடுவான். சென்னையில கார் ஓடாது, பஸ் ஓடாது, வேலைக்கு போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, தெளிவு போக முடியாது சென்னைன்னு தம்பி சீமான் வாங்க. இப்ப தம்பி சீமான் தன்மான சீமானா மாறி 36 லட்சம் வாக்குகளை பெற்று 36 லட்சம் மக்களுடைய தலைவனாக உயர்ந்திருக்கிறார். இப்ப தம்பி சீமான கழுத்து மேல போடுவான். யாரா சொல்றேன்? ஆனா வியாபார சொல் பசங்களை ஐயா கண்ணதாசன் எழுதியதை பொது உடைமை ஆக்கிட்டீங்க. யாராரு தமிழகத்தில் தலைவராக இருந்தார்களோ அவர்கள் எழுதிய நூலையெல்லாம் பொது உடைமை ஆக்குற நீங்க இந்த வெங்காயம் எழுதிய நூலையும் பொது உடைமை ஆக்குங்க. அலந்தூர் விமான நிலையத்துல இதோட 2 வருஷமா போராடி 2-3 வருஷமா போராட்டம் நினைக்கிறேன். பேசிருக்கீங்களா? வேங்க வயலை பத்தி பேசிருக்கீங்களா? சரி, அதை விடுங்க. பிஜேபியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கூட்டணி வைத்தது யார்? பிஜேபி பாஜகவும் ஒரு சமூக நீதி இயக்கம் தான் சொன்னது யார்? இந்த மண்ணை 50 ஆண்டு காலம் மக்களுடைய உரிமைகளை, வாழ்வாதாரத்தை கார்பரேட் கம்பெனிகளுக்கு கண்காணி வேலை பார்த்து, புரோக்கர் வேலை பார்த்து, பணியாட்களுக்கு அடிமையாக இருக்கிறவர்களுக்கு என் அண்ணன் சீமான் ஆபத்தானவன். திராவிடம் எதுக்கெடுத்தாலும் திராவிட மாடல் அரசு, எதுக்கெடுத்தாலும் பெரியார், எதுக்கெடுத்தாலும் கலைஞர். மாடுபடி மைதானமா கலைஞர் பேரு, பேருந்து நிலையமா கலைஞர் பேரு, உயிரியல் பூங்காவா கலைஞர் பேரு, நூலகமா கலைஞர் பேரு. தமிழ்நாட்டில் இங்க கலைஞர் பேரை வைக்காத இடம் ஒன்று கைப்பகம், இன்னும் குடிப்பகம். தியாக உணர்வோடு மக்களுடைய தேவைகளுக்காக போராடுகிற ஒரு ஆற்றல் பெற்ற தலைவரை ஊனமாக்க வேண்டும் என்று சொன்னால் நீ நினைச்சுக்க, 2026 இந்த மண்ணை ஆளக்கூடியவன் இன்றைக்கு என்னுடைய அண்ணன், நாளைய மன்னன் சீமான். அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணன் சீமான் பெரியார் பற்றி பேசியதால ஈரோட்ல சீமானுக்கு எதிர்ப்பாவே இருக்குதுன்ற மாதிரி ஊடகத்துல ஒரே இதாவே பேசிட்டு இருக்காங்க. நீங்க இங்க ஈரோட்டு களத்துல இருக்கிறீங்க, இங்க கள நிலவரம் எப்படின்னா இருக்கு? ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்புறம் இன்னும் ஒண்ணு, அந்த எதிர்ப்பா இருக்குன்னு சொல்றான் பத்தியா, அங்க ஏதாவது வாங்கிக்கிட்டு சொல்றவன், கவர் வாங்கிட்டு சொல்றவன் எதிர்ப்பா இருக்கு. நான் களத்துல நிக்கிறேன் ஒரு வாரமா. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஈவேரா பேர பிள்ளையா, கொள்ளு பேர பிள்ளை, அதாவது ஈவேரா திருமகன் நின்னாரு, அவரை இயற்கை எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஈவேரா பேர ஈவிக்கு இளங்கோவன் நின்னாரு, தள்ளாத வயதுல தடி ஊனி நின்னாரு. இருந்தாலும் நாங்க ஓட்டு போட்டோம், அவரும் போய் சேர்ந்துட்டாரு. இப்ப 3வது தேர்தல்ல என்ன, அந்த கேப்டன் விஜயகாந்துக்கு துரோகம் பண்ண சந்திரகுமார் நிக்கிறாரு. ஒரு தலைவனுக்கே துரோகம் பண்ண சந்திரகுமாருக்கு நாங்க ஓட்டு போட்டு வீணாக்க விட இலக்கோட நிக்கிற சீதாலட்சுமிக்கு நாங்க ஓட்டு போடுறோம் சொல்றாங்க. தெரியுதுங்களா? இந்த திமுக ஊடகத்தை பத்தி உங்களுக்கு தெரியல. ஈர பேனாக்கி, பேனை பெருமாளாக்கி, கேப்டனை வசைபாடியே இவனுங்க அவரை கொண்டானுங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால ஆரோக்கியமான ஒரு கட்சிக்கு எல்லாரும் இங்க ஈரோட்டு கிழக்குல ஓட்டு போட்டு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஐயா அண்ணன் சீமான் அவர்கள் இலங்கைக்கு போகல, தலைவரை பார்க்கல, அங்க எடுத்த புகைப்படம் எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து ஐயா? இத்தனை வருஷம் அதாவது போருக்கு முன்னாடி சந்திச்சது, இத்தனை வருஷம் எவனுமே அதை பத்தி பேசல. இப்ப பெரியார் என்கிற பிம்பத்தை உடைத்து சுக்குநூறாய் நொறுக்கிய பிறகு இன்னைக்கு அண்ணன் சீமான் இன்னைக்கு தலைவரை சந்திக்கிறாங்களாம். தெரியுதாங்களா? எப்படி கொண்டு வந்து முடிக்கிறான் பத்தியா? ஏங்க
எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் மறைமலை அடிகள் ஐயா இருந்தாங்க, மாப்போசி இருந்தாங்க, திருவிக்கா இருந்தாங்க, நம்ம எத்தனையோ தமிழ் தேசிய அரசியல்வாதிகள், ஜீவா ஐயா இருந்தாரு. இவர்களெல்லாம் கடைசி காலத்தில் திமுக என்கிற சதிகார கட்சியோடு முழுகி போனார்கள். சீமான் என்கிற ஒத்தை தமிழன் தான் பெரியார் என்கிற பொய்யான பிம்பத்தை உடைத்து நொறுக்கி மக்களிடத்திலே விழிப்பை ஏற்படுத்தினார். அதுக்கு தான் இவனுங்க முக்குறான், முனிறான், அழுவுறான், துடிக்கிறான், ஐயோ அம்மானு கத்துறான், கதறான். இப்ப தெரியுது அவங்களுக்கு என்னன்னு? தேசிய தலைவர் சந்திக்கிறாங்கிறான் ஒருத்தன் பார்க்கவே இல்லைங்கிறான், ஒருத்தன் 10 நிமிஷம் பேசுறாங்கிறான். அயோக்கிய பயல்ல, நீங்க இப்பயே இப்படி பண்ணீங்கன்னா ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்பு எங்க பாட்டனே பூட்டனே ஓட்டனே என்ன பாடுபடுத்திருப்பீங்க நீங்க. அதனால சொல்றோம், என்ன உங்க படம் இனிமேல் தமிழ்நாட்டில் ஓடாது. எல்லா தியேட்டரிலும் ஓடும், நாம் தமிழ் கட்சி என்கிற தியேட்டரில் ஓடாது. ரீல் 2ஆ கிழிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்றேன். சீமான் வந்து பெரியாரை பத்தி திமுக பத்தி பேசுறது பிஜேபி சொல்லிதான் செய்யறாரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆமா, நாங்க தான் கோபேக் மோடின்னு கருப்பு பலூன் பிடிச்சோம். நாங்க தான் வந்து வீட்டுக்கு வீடு போய் போராட்டம் பண்ணோம். இப்போ சீமானுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும். அது எப்படிடா முட்டா பாருங்கள? சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வரும், சீமானுக்கு ஓட்டு போட்டா சீமான் தான் வருவாரு. அது எப்படி பிஜேபி வரும்? உங்களை மாதிரி அயோக்கிய பையன் யாரோ உண்டா? யாரோ உண்டா? உங்களை மாதிரி அயோக்கிய பையன் உண்டா? நல்ல வேலை எங்க அண்ணன் சீமான் பிறந்தார். இல்லைன்னா இந்த முரசு இங்க உள்ளவன் எல்லாம் செயலலிதா வாழ்க, கருணாநிதி வாழ்கன்னு செத்து மண்ணோட போயிருப்போம். டே, இவெல்லாம் நாட்டின் துரோகி. நமக்கு ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன், இனமான தலைவன், இந்த இனத்திற்கு மூலதனமாக கிடைத்த தலைவன் மேதகுவே பிரபாகரன் என்று எங்களுக்கு அடையாளம் காட்டியவன் என் அண்ணன் சீமான். அதுக்குதான் கைகோத்து நிக்கிறோம் இன்னைக்கு. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க, எனக்கு ரொம்ப வேதனை. இந்த 38 அமைப்பா, நான் ஒரு நாள் இந்த 38 அமைப்புக்காரன் போராட்டம் பண்றான்னு வள்ளுவர் கோட்டத்துல எனக்கு ராத்திரி முள்ளா தூக்கம் இல்ல. 38 அமைப்புனா எப்படா மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் போது. ஒரு 5 லட்சம் பேர் கூடுவான் சென்னையில. காரு ஓடாது, பஸ் ஓடாது, வேலைக்கு போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, தெளிவு போக முடியாது சென்னைன்னு நான் நினைச்சு காலில் போறேன். நான் போறேன் அங்க வள்ளுவர் கோட்டத்துக்கு. 38 பேர் கூட இல்லையா? எங்கேயாவது இருக்கிறான்னு பாக்குறேன், ஒரு பயனை காணும். இவனெல்லாம் என் அண்ணனை எதிர்த்து, டேய் நீங்க எல்லாம் என் அண்ணன் கட்ட விரல் மயில புடுங்க முடியல அவங்களால. சொல்லு, இந்த சுபவின்னு ஒருத்தர் இருக்கான், வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுற நீங்க உங்க எல்லாம். நீ போய் அறிவாலயத்தை பிச்சை எடுக்குன்னா திருவோட விலை தங்கத்துல வாங்கிடு. இவங்களுக்கு என்னன்னா, இந்த குளத்தூர் மணி அண்ணன், இந்த சுபவி, இந்த கோ ராமகிருஷ்ணன், இவங்க எல்லாம் அண்ணன் சீமான தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரு காலத்துல தம்பி சீமான், தம்பி சீமான் பாங்க. இப்ப தம்பி சீமான் தன்மான சீமானா மாறி 36 லட்சம் வாக்குகளை பெற்று 36 லட்சம் மக்களுடைய தலைவனாக உயர்ந்து நிற்கிறார். இப்ப தம்பி சீமான கழுத்து மேல போடுவான், யாரா சொல்றேன்னு. அதனால அந்த வயிற்றுச்ச தாங்க முடியாம, அந்த வலி தாங்க முடியாம, அந்த வேதனை தாங்க முடியாம இவனோட கத்த கால கீங்குது. நான் ஒண்ணு சொல்லிடுறேன்டா, டேய் நாங்க பெரியார் சொன்னதை சொன்னோம். பெரியாரை எப்படி வந்து நாங்க பெரியார் எழுதுனதை வந்து நாங்க பொது உடைமை ஆக்குவோம். இன்னும் மாவாட்டி அரைக்கிறீங்களே, ஆனா வேவாத சோறு பசங்களை. ஐயா கண்ணதாசன் எழுதியதை பொது உடைமை ஆக்கிட்டீங்க. யாராரு தமிழகத்தில் தலைவராக இருந்தார்களோ அவர்கள் எழுதிய நூலையெல்லாம் பொது உடைமை ஆக்குற நீங்க இந்த வெங்காயம் எழுதிய நூலையும் பொது உடைமை ஆக்குங்க. நாங்களும் படிக்கிறோம். அதுல பாரு, இதே வியாபாரம் பண்றான்டா. அதை பொது உடைமை ஆக்குனா வேற ஒருத்தன் நூல், அதாவது புத்தகம் போட்டு வித்து பணக்காரன் ஆயிடுவான். இந்த மாதிரி அயோக்கிய பயிரை பாத்துறீங்களா நீங்க?
எவனோ கொடுக்கிற ரொட்டி துண்டுக்கு ஆசைப்பட்டு ஒரு தியாக உணர்வோடு மக்களுடைய தேவைகளுக்காக போராடுகிற ஒரு ஆற்றல் பெற்ற தலைவரை ஊனமாக்க வேண்டும் என்று சொன்னால் நீ நினைச்சுக்க, 2026 இந்த மண்ணை ஆளக்கூடியவன் இன்றைக்கு என்னுடைய அண்ணன், நாளைய மன்னன் சீமான். நான் தெளிவுபடுறேன். ஐயா, இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து சொன்னாரு, சீமான் வந்து ஆபத்தான அரசியல் செய்யறாரு அப்படின்னாரு. நேற்று மறுபடியும் வந்து சொல்லியிருக்காரு, போலி தமிழ் தேசியவாதி சீமான் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுவா சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து ஐயா? எங்க அண்ணன் எனக்கு தெரியாது உங்களுக்கு? எல்லாரும் எங்க அண்ணனை மதிக்கிறோம். என்ன எல்லாரும் முட்டு கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? முட்டு கொடுப்பாங்க. எங்க அண்ணன் திரும்ப அண்ணன் மட்டும் முட்டி கொடுப்பார். புரியுதா? அண்ணன் என்ன பண்ணணும்? கூட்டம் இருக்கிறீங்க, பரந்தூர் விமான நிலையத்தில் இதோட 2 வருஷமா போராடிக்கிட்டு 2-3 வருஷமா போராட நினைக்கிறேன். பேசிருக்கீங்களா? வேங்க வயலை பத்தி பேசிருக்கீங்களா? சரி, அதை விடுங்க. பிஜேபியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கூட்டணி வைத்தது யார்? பிஜேபி பாஜகவும் ஒரு சமூக நீதி இயக்கம் தான் சொன்னது யார்? யார் சொன்னா? சொன்னது யாரு? எங்க பழைய கட்டுமரம் ஐயா கலைஞர். அவர் தான் வாஜ்பாய் கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் எல்லாம் கூட்டணி வச்சீங்க. 5 வருஷம் அங்க வந்து பதவி வாங்கிட்டு இருந்தீங்க. நாங்களா வந்து பாஜக வாங்கன்னு கூப்பிட்டோம்? நாங்களா மக்களுக்கு போராடுகிற நீதி கட்சின்னு சொன்னோம்? எல்லாம் செஞ்சது நீங்க. அங்க கூட இருந்துகிட்டு இப்ப சீமான் வந்து உண்மைதான். எங்க அண்ணன் வந்து அப்படித்தான் ஒரு தீவிரவாதி. எப்படி யாருக்கு ஆபத்தானவே அண்ணன்? யாருக்கு ஆபத்தானது? இந்த மண்ணை 50 ஆண்டு காலம் மக்களுடைய உரிமைகளை, வாழ்வாதாரத்தை கார்பரேட் கம்பெனிகளுக்கு கண்காணி வேலை பார்த்து, புரோக்கர் வேலை பார்த்து, பணியாட்களுக்கு அடிமையாக இருக்கிறவனுக்கு என் அண்ணன் சீமான் ஆபத்தானவன். மலையை வெட்டி விற்கிறான், பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க இருக்கிற மலைகளை, மேற்கு தொடர்ச்சி மலைகளை வெட்டி விளஞ்சியம் துறைமுகத்திற்கு லாரியா கடத்துறான். வாயை பிறந்துகிட்டு நிக்கிறீங்க. யார் ஆபத்தானவன்? சீமான ஆபத்தானவன். சீமான RSS கைகூடி, சீமான பிஜேபியினுடைய பி டீம், மெயின் டீமே அயோக்கிய பயல். நீங்க தான் ராஜ்நாத்தை கொண்டு வந்து ஒப்பாவுக்கு நாணயம் வெளியிடுறீங்க. டெல்லிக்கு இங்க இருந்து போறீங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காலையில சந்திக்கிறாரு பிரதமரை. சேகுவாரா கருணாநிதி பேர உதயநிதி மாறன் சாயந்தரம் சந்திக்கிறாரு. அப்புறமா எங்களுக்கு 29 காசு தான் கொடுக்குறாங்க. தொலைச்சு தொங்க விடுறோம் பாத்துங்க. எங்க சின்ன பையனுக்கு தெரியாது. எனக்கு 54 வயசு ஆகுது. இந்த மண்ணிலே நாங்கள் தான் மூத்தவர்கள் சொன்ன நன்னில் நடராஜன், வெற்றி கொண்டான், புலவர் ஆளரசு, தஞ்சை கூத்தரசன், சிங்கார சடையப்பன், சங்கு சுப்பிரமணியன், கோசின் மணி, நாராயணசாமிங்கிற முன்னோடி திமுகவுடைய தலைவர்களோடு மேடையிலே துவக்க உரையாக பேசியவன் இந்த முரசு. உங்க படம் எங்கேயாவது ஓடும். லைட் ஹவுஸ்ல காவல்துறை அடிக்கிற போது இன்னைக்கு வடுவை காட்டுற திமுக எவ்வளவு தாங்கிருக்கிறான்? சிட்டிபாபு அண்ணன் திமுக இன்னைக்கு உண்டான ஆட்சியில 12 மொழிப்போர் தியாகிகள் இந்த மண்ணிலே மொழிக்காக போராடி உயிரிழத்தவில்லை என்றால் நிகழ்தா திமுக? என்னமோ புடிங்கி கட்டி சம்பாதிச்ச எங்க கட்டினீங்க? நீங்க தியாகம் செய்து உயிரை விட்டவெல்லாம் என் பாட்டன் பூட்டன் ஓட்டன். நீங்க வந்து இங்க என்னமோ பெரியார கிழிச்சு தொங்க விட்டாருன்னு கத்துறீங்களா? திராவிடம் எதுக்கெடுத்தாலும் திராவிட மாடல் அரசு. நான் கேட்க மாட்டோமா? என் பாட்டம் பூட்டம் எங்கடா போனா? அங்க பல்லாங்குழியா விளாண்டு இருந்தான்னு. எதுக்கு எடுத்தாலும் பெரியார், எதுக்கு எடுத்தாலும் கலைஞர். மாடுபுடி மைதானமா கலைஞர் பேரு, பேருந்து நிலையமா கலைஞர் பேரு, உயிரியல் பூங்காவா கலைஞர் பேரு, நூலகமா கலைஞர் பேரு. தமிழ்நாட்டில் நீங்க கலைஞர் பேரை வைக்காத இடம் ஒண்ணு கழிப்பகம், இன்னும் குடிப்பகம். 2 நாடா? என்னமோ குதிக்கிறீங்க. நாங்க தான் சொல்றோம்,
கருத்தை கருத்தியலால் ஆரோக்கியத்தோடு மோதுவதற்கு நாம் தமிழர் கட்சி தயாராக இருக்கிறது. மேலே போடுறான்னு சொல்றோம், போடு. எங்க இருந்துதான் குதிக்கிறான்னு தெரியல, கொக்கு கொக்குன்னு குதிக்கிறாயா ராஜா. சீமான்ல அரணையூர்ல எங்க அம்மா பெத்துன்னு நினைக்கிற ராஜா. எங்க அம்மா வயிற்றுல சீமான் 10 மாசம் இருந்தது உண்மைதான். உங்களை வேற இருக்கிறது திராவிடத்திற்கு பானை கட்டுவதற்கு இயற்கை பிரசவித்து கொடுத்த மகன்தான் என்னுயிரனன் சீமான். நீ இல்ல, எவன் நினைச்சாலும் அவன் கடன் மயிரை புடுங்க முடியாதா? 2026 வர்றோம். உங்களுக்கு ஏதாவது தெரியாடா? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? போய் ஆட்டை வெட்டுங்கடான்னா, ஏரிய வெட்டுங்கடான்னா, பொக்கிலிங்க கொண்டு போய் 100 அடி ஆழத்துல அப்படியே வெட்டுறான்டா பாயுங்கிறது மாதிரி. எதுக்கு ஆத்த வெட்டு, குளத்தை வெட்டு, ஏரிய வெட்டு சொல்றோம்? இந்த நிலம் மனிதனுக்கு மாத்திரம் சொந்தமல்ல, நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா உயிர்களுக்கும் சொந்தம். எல்லா உயிர்களும் இருக்கிற ஆற்றிலே, ஏரியிலே, தாங்கலிலே, தருவையிலே தண்ணி குடிக்க வேண்டும் என்பதற்காக ஆத்த வெட்டுங்கடா. பாழுங்கணத்தை வெட்டுற மாதிரி எங்க ஐயா துரைமுருக கனிம வளத்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் எடப்பாடி என் சித்தப்பன் கேள்வி கேட்கிறாப்புல, ஏண்டா டங்ஷன் எப்ப வந்தது, எப்ப உருவாக்குனாரு, எப்ப அதை ஜீவோ வந்ததுன்னு கேட்டா நாங்க எதிர்த்தோம். கிண்ட பாரு, என் தங்கச்சி சீதாலட்சுமி 10 மாசம் உள்ள போவோம், அது பேராசிரியர் பாடம் நடத்தும், நீங்க எல்லாம் படம் பார்ப்பீங்க. அயோக்கிய பயல். டங்ஷன் துறைமுகம் தமிழ்நாட்டில் எப்பொழுது ஜீவோ வந்து கேட்டா அதற்கான பதிலை சொல்லணும். நீங்க உதயநிதி ஸ்டாலின் எழுந்திருச்சு என்ன பேசுறானே தெரியல, இந்த ஆடு மாடு தட்டு டம் 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 அது மாதிரி தட்டுறீங்க. என் சித்தப்ப எடப்பாடி கேள்வி கேட்டா நீங்க அதற்கான விளக்கத்தை அதை சார்ந்த அந்த அமைச்சர் பதில் சொன்ன, அதான் கடமை, அதான் அரசியல் பண்பு. அதை விட்டு நாங்க எழுத்து நின்னோம், எங்களால முடியல. அங்க என்ன ரெக்கார்ட் டான்ஸ் நடத்துறீங்க? சட்டப்பேரவையை உலகத்தில் இருந்த அறிவார்ந்த மக்கள் எதிர்நோக்கி இன்றைக்கு சட்டமன்றத்தில் என்ன விவாதம் பேசுகிறார்கள், எதை பற்றி கொண்டு வருகிறார்கள் பார்க்கலாம். அங்க போய் நடிக்கிறீங்க. எங்களுக்கு தெரியும், அப்பயே நீங்க ஜெயலலிதாவுடைய சேலையை பிடிச்சி முடிய பிடிச்சி இழுத்த பசங்க, பிள்ளை காப்பாயிருங்க நீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு காலத்துல நான் படிக்காத திமுகவில் இருந்தேன். என் அண்ணன் இன்னைக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் படிக்க, என்ன மாத்திரம் இல்ல எல்லாம் நினைச்சிட்டு இருக்க, ஒரே ஒரு சீமா இருக்கிறான்னு. 1 லட்சம் சீமானை தமிழ்நாட்டில் அறிவார்ந்த பெருமகனாக என் அண்ணன் உருவாக்கி விட்டார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நூலகண்டா. அது தெரியாம சீமான் 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 2026 விதியா சொல்ற. 2026 அண்ணன் சீமான் முதலமைச்சர். என் அண்ணன் சொல்ற மாதிரி பச்சை மட்டையை பதமா வச்சிருக்கிறோம். அடிக்கிற அடியில கிழிஞ்சு தொங்கும். முதல்ல எங்க ஐயா சுவடி திருந்துன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன், அன்போட கேட்டுக்கிறேன். ஐயாவுக்கு வயசாகி போச்சு. இந்த திருமுருகளுக்கு காந்தி இருக்கிறானே, அவன் என்னமோ ஒரு 4 லட்சம் பேரை வச்சிருக்க மாதிரி போட்டிக்கு போறே. அனாதப்பைய என் அண்ணன் 36 லட்சம் பேருக்கு தலைவன்டா. நாளைக்கு நீ எத்தனை பேருக்கு தலைவன் சொல்லு, வா போட்டிடுவோம். நாங்க திமுகவே எங்களை கண்டு மிரளுது, அரளுது. சீமான் பேசுற கருத்துக்கு எதிர்கொள்ள முடியாம அங்க உள்ளவன் திணறான். அயோக்கிய பயிர அவன் போடுற எலும்பு துண்டை வாங்கி தின்னு வயிறு வளர்க்கிற நாய். நீ அண்ணனை பத்தி பேசுற பாத்துக்க. நான் பேச்சோட விடுற. என் தலைவன் சொன்னதா, நீ என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார், அதாவது எது நினைக்க வேண்டும், எது நினைக்கிறான், நீ நினைக்கிறது இல்ல, என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்று எது நினைக்கிறான். என் தலைவன் அறிவாயுதத்தை எங்களிடத்தில் கையில் கொடுத்திருக்கிறார். வேற ஆயுதத்தை எடுக்க சொல்லாதீங்க, தயவு செய்து மரியாதையா பேசுங்க. சீமா சாதாரண அல்லடா, ஒரு மிகப்பெரிய தலைவன், அறிவு பெட்டகம். சீமானை முட்டையிட்டுவோம். சீமான் என்ன ஆப்பிளா ஆரஞ்சியாடா தலைவி பார்க்கறதுக்கு? சீமான் எரிமலை நெருப்பு. கைய வச்ச ஏற்கனவே சொல்லுகிறேன்,
பல கைகளை தமிழ்நாட்டில் காணும். கடைசியா இருந்த EVKS இளங்கோங்கிற கையும் போட்டு ஒரு கை எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். எப்பயோ புதைச்சிட்டோம்டா. என்ன இது எரிமலை நெருப்பு, வேற மாதிரி ஆயிருவீங்க. மரியாதையா ஜனநாயக முறைப்படி கட்சி ஆட்சி நடத்திட்டு போங்க. புரியுதா? எச்சரிக்கிற கடைசியா ஒவ்வொருத்தரும் ஒரு குன்றாய் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு வெடிகுண்டு செதறிடுவீங்க. பாத்தீங்கன்னா பாத்துங்க. திருமுருகன் காந்தி கடைசி எச்சரிக்கை இதோட நிறுத்திக்க. அங்க வா சந்திக்கலாம், இங்க வா சந்திக்கலாம். அங்க நிக்கிற, ஈரோட்ல இங்க நிக்கிற, பன்னீர்செல்வம் பூங்காவில் நிக்கிற. இன்னும் இந்த படம் காட்டுறது, பிலிம் காட்டுறதெல்லாம் வச்சுக்காத. மரியாதையா ஊருக்கு போய் தூங்கு.